இயேசுவுக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி ஒரு ஆன்மாவின் பயணமாய் இருக்கிறது. ஒரு ஆன்மாவின் பயணமாய் இருக்கிறது. பாருங்கள், இயேசு காத்திருக்கிறார் கிணற்றருகில், தண்ணீர் குடிப்பதற்கல்ல, ஒரு ஆன்மாவை அள்ளி பருகுவதற்கு. ஒரு ஆன்மா பயணிக்கின்றது. இதுதான் பயணம். இந்த ஆன்மாவின் பயணத்தில் இயேசு காத்திருக்கிறார். இந்த காத்திருப்பதில் நீங்கள் பார்க்க வேண்டும், கேட்கிறார், நான் தாகமாய் இருக்கிறேன், தண்ணீர் கொடுங்கள் என்று. நாமும் இயேசுவை நோக்கி பயணிக்கிறோம். இந்த பயணத்தில் இயேசு என்னிடத்தில் கேட்கிறார், நான் தாகமாய் இருக்கிறேன், எனக்கு தண்ணீர் கொடு என்று. நான் தண்ணீர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேனா? மிக முக்கியமான கேள்வி. அடுத்து, நான் இயேசுதான் என்னிடத்தில் கேட்கிறார் என்பதை கண்டுகொள்ள வேண்டும். அதுதான் பயணம். ஒரு ஆன்மீக பயணம், விசுவாச பயணம் என்பது கண்டுகொள்ளுதல் மிக முக்கியம். முதலில் அந்த கனானிய பெண் இயேசு என்று அவள் கண்டுகொள்ளவில்லை. இயேசு என்று அவள் கண்டுகொள்ளவில்லை. இரண்டாவதாக, அவள் மெதுவாக ஒரு சாதாரண மனிதராக, ஒரு போதகராக, ஒரு இறைவாக்கினராக, அதன் பின்பு அவர் மெஸ்ஸியாவாக, அதன் பின்பு ஒரு மீட்பராக அவர் கண்டுகொள்ளுகிறார். நாமும் நம் ஆண்டவர் இயேசு நம்மிடத்தில் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று வந்தால் இயேசுதான் வருகிறார் என்று கண்டுகொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கின்றேனா? சற்று சிந்தியுங்கள். இன்று பெண்கள் தினம். இயேசு ஒரு பெண்ணை வைத்து அந்த ஊர் முழுவதும் என்ன மாற்றுகிறார்? இயேசுவை விசுவசிக்கும்படியாக, மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொள்ளும்படியாக 2 நாட்கள் தங்கியிருந்து அங்கே போதிக்கிறார். நாமும் இன்று பெண்கள் தினத்தை கொண்டாடுகிறோம். பெண்களை கொண்டாடுவோம். பெண்கள் தான் சிறந்த திருத்தூதர்கள் என்பதை இன்று இயேசு நமக்கு காட்டுகிறார். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.